ஆத்துமமே என் முழுவதுமே உன்னாண்டவரை பொருளேற்று இந்நாள் வரை அன்புவை சாதரித்த உன்னாண்டவரை பொருளேற்று போற்றிடுவானோ தூதனக்குள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடுவானோ தூதனக்குள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழுவதுமே உன்னாண்டவரே பொருளேற்று இந்நாள் வரை அன்புவை சாதரித்த உன்னாண்டவரே பொருளேற்று தலைமுறை தலைமுறை தாங்குமினோத உலகமும் தோன்றி ஒழியாத தலைமுறை தலைமுறை தாங்குமினோத உலகமும் தோன்றி ஒழியாத ஆத்துமமே என் முழுவதுமே உன்னாண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை சாதரித்த உன்னாண்டவரே தொழுதேற்று தினம் தினம் உலகில் செய்வனவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் செய்வனவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழுவதுமே உன்னாண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை சாதரித்த உன்னாண்டவரே தொழுதேற்று வாதையை துன்பம் மாற்றியடைந்த போதத்தை செய்துயர்ந்த வாதையை துன்பம் மாற்றியடைந்த போதத்தை செய்துயர்ந்த ஆத்துமமே என் முழுவதுமே உன்னாண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை சாதரித்த உன்னாண்டவரே தொழுதேற்று ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழுவதுமே உன்னாண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை சாதரித்த உன்னாண்டவரே தொழுதேற்று துதி மிகுந்தேன சோதரி நிலமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேன சோதரி நிலமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழுவதுமே உன்னாண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்புவை சாதரித்த உன்னாண்டவரே நாம் கண்களை மூடி இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமானது எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி எங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரேக நாமத்தினாலே ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல அற்புதமாக அதிசயமாய் நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த புதிய நாளிலும் கூட இந்த புதிய மாதத்திலே முதல் வாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க. வாசிக்கிற சங்கீத பகுதிகள், வேத பாட பகுதிகள், ஆண்டவரே துதி ஆராதனை பகுதிகள், ஆண்டவரே செய்தியின் பகுதிகள், ஆண்டவரே ஜப குறிப்பு பகுதிகள், எல்லா பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, எங்களோடு இணைந்து ஒவ்வொரு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையினால அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தொடங்கு முதல் முடிவு வரை உடைய பிரச்சனை எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் பாடல் நம்பர் 33வது பாடலை பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். சாங் நம்பர் 33. அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் நேசித்துக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாவிராஜனாம் இயேசுநாதன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ஏகாலமும் கைகாலமும் தொடங்கினார் துதியுங்கள். ஏகாலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாவிராஜனாம் இயேசுநாதன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளிரதனை எங்களுள்ள அனைத்துரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மலை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுநாதன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே பொறுத்தினி துதியுங்கள். பெரியவரே பிறகுகளே தேவனை துதியுங்கள். செல்வங்களே இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜா
மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 125, 126வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி முறைமுறையாக நாம் வாசிப்போம். சாம் நம்பர் 125, 126 நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கும், அப்போது கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேலே நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்போது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்போது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தில் வெள்ளங்களை திருப்போது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அள்ளித்தூவும் விதியை சுமக்கிறவன் நடந்து கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமென். பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. நாம் யாவரும் சேர்ந்து விசுவாச பிரமாணத்தை யாவரும் அறிக்கை செய்வோம். எங்களோடு இணைந்து யாவரும் சேர்ந்து நாம் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்திலே உற்பத்தி இருந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமனுக்கேறிய சர்வல பிதாவாகிய தேவன் வலப்பாசிவிட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிர்ந்தோரையும் மரித்தோரையும் நயந்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உழ்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றனுடைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இந்த தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் எங்களுக்கு நாங்கள் மன்னிகள் போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. திருமறை பகுதியை நாம் ஆசை கேட்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 11 வசனங்கள் வரைக்கும் நாம் ஆசை கேட்போம். First scripture reading, Genesis chapter 26 verse 1 to 11. மத்தியிலே பாஸ்டர்மார்கள் வந்து வாசிப்பார்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கு கேராவுக்கு போனார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்.
ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியாக குறித்து விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவன் நிமித்தம் தன்னை கொள்ளுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியை பார்த்தபோது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோடு விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டான். அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியா இருக்கிறாளே, பின்னே ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு கர்த்தர், அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடு சயனிக்கவும் எங்கள் மேல் பயிரி சுமரவும் இது இடமுண்டாக்கினாய் என்றான். பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். ஆமென். கர்த்தர் தாமே இந்த முதலாம் வேத பாடப்பகுதியை ஆசீர்வதிப்பாராக. வசித்த பகுதியமாகவும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது யாவரும் பாடல் நம்பர் 271 பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துகவம் இயேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துகவம் இயேசுவின் நாமமே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேரவர் தோற்றுப்போமே. அற்புதமே அவர் அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா ஜோதி சாத்திடுவோம். நன்றியாருளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா ஜோதி சாத்திடுவோம். அந்த நாட்களில் கண்மணிவோம் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணிவோம் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீண்டதால் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாருளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினியோடாய் நடந்தாலும் ஆயின் கலனிலை கடந்தாலும் அக்கினியோடாய் நடந்தாலும் ஆயின் கலனிலை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கே தர சோதனைப்போமே. அற்புதமே அவர் அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாருளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியாருளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்த மகாநிலை யாத்திரையில் இன்பரமே சுகமோடிருப்பார். இந்த மகாநிலை யாத்திரையில் இன்பரமே சுகமோடிருப்பார். போகையிலும் நரம் வருகையிலும் புகழிதமானதால் தோற்றளிப்போமே. அற்புதமே அவர் அற்புதமே ஆனந்தமே பரமானந்தமே
4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி கடைசி முடிய 25 முடிய நாம் வாசிப்போம். Romans chapter 4 verses 15 to 25. ரோமன் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 கடைசி முடிய நாம் வாசிப்போம். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதாயிருக்கும்படி அது விசுவாசத்தினால் வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமா இருக்கும்படி அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்த வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானா உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரானுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த 2ஆம் வேத பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே கூட பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுவதை நான் வாசித்து அவளுக்காக சிறப்பு ஜெபங்களை ஏறெடுப்போம். இந்த வாரத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள் 3ஆம் தேதி திருமதி லீதியா பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். 5ஆம் தேதி பிரதர் ஜெபஸ்டின் பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். அதே போல 5ஆம் தேதி திரு எட்வர்ட் அவர்கள் பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். அதே போல 7ஆம் தேதி பிரதர் ஜான் ஜோசப் பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். அதே போல 7ஆம் தேதி மறுபடியுமாக திரு ராபின் ஜெரால்ட் பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். அதே போல 9ஆம் தேதி திருமதி டி பெனிட்டா பிறந்த நாளை காண இருக்கிறார்கள். இந்த வாரத்திலே பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொருவரையும் அனைவர் சார்பாக வாழ்த்துகிறோம். புதிய ஆண்டிலே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளையும் அருளும்படியாக வாழ்த்தி அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களோடு இணைந்து பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக இணைந்து நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல வேலையிலும் கூட ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய ஆண்டை கூட அவர்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாளை வாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, ஆண்டவருடைய எல்லா விதமான தேவைகளுக்காக, எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய வேலையை ஆசீர்வதிங்க, அவருடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. நல்ல சரீர சுகத்தையும், நல்ல பலத்தையும், நல்ல ஆரோக்கியத்தையும், நல்ல எதிர்காலத்தையும் தந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் இணைந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்து புதிய ஆராதனை பகுதி
எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையிலே நாம் யாவரும் சேர்ந்து ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடலோடு தேவனை நாம் ஆராதிப்போம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே நான் ஆராதிப்பேன் நல்லவரே நான் ஆராதிப்பேன். வல்லவரே நான் ஆராதிப்பேன் நல்லவரே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்தவரே நான் ஆராதிப்பேன் காப்பவரே நான் ஆராதிப்பேன். கண்டவரே நான் ஆராதிப்பேன் காப்பவரே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே நான் ஆராதிப்பேன் உண்மையிலே நான் ஆராதிப்பேன். ஆவியிலே நான் ஆராதிப்பேன் உண்மையிலே நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். வேதனை அணிந்து ஆராதிப்பேன் குருபோலை ஏந்தி ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் குருபோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். எல்லாரும் எங்களோடு இணைந்து ஆண்டவரே வல்லவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா நல்லவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து எங்களோடு ஆராதிக்கும்படியாக முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 3ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்தினபடியினாலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினாலே அன்புள்ளவராய் இருக்கிறபடியினாலே விசாரிக்கிறவரானபடியினாலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அவருடைய பெயர்களை சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போம். நன்றி அப்பா. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. உன்னதமான தேவனுடைய குமாரனே ஸ்தோத்திரம். மனுஷகுமாரனே ஸ்தோத்திரம். எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே ஸ்தோத்திரம். என்னுடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தவரே ஸ்தோத்திரம். உம்முடைய குணமாக்கும் தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம். மரணத்தை வென்றவரே ஸ்தோத்திரம். பாதாளத்தை வென்றவரே ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்தவரே ஸ்தோத்திரம். என் மீட்பரே ஸ்தோத்திரம். என் சகாயரே ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே ஸ்தோத்திரம். என் வெளிச்சமானவரே ஸ்தோத்திரம்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம் அப்பா. சக்தி ஆவியே ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியே ஸ்தோத்திரம். மகிமையின் ஆவியே ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரப்படை எழுதுகிறவன் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது எல்லார் வாயில திறந்த ஆண்டவரே, அசைவாடும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆலோசனையின் ஆவியானவரே ஸ்தோத்திரம். நல்ல ஆவியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீர்க்கதரிசியின் ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. உடைய பிரச்சனைகள் மேலே வருவதாக ஆண்டவரே, உடைய வல்லமை எங்கள் மேலே இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களை கனப்படுத்துங்க ராஜா. உற்சாகத்தின் ஆவினாடு எங்களை நிரப்புங்க அப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்தமாகும் யெகோவாவே காணே. ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாகும் யெகோவாவே காணே. ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனா. ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனா. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு சீர்படுத்தும் சிறுசிகரே. ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிறுசிகரே. ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே. ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்களை சீர்படுத்துகிற தேவனே, ஆண்டவரே, எங்களை ஸ்திரப்படுத்துகிற துணையாளரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பலனாயிருக்கிறவரே, எங்கள் கோட்டையாயிருக்கிறவரே, எங்கள் மறைவிடமாய் உறைவிடமாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் இணைந்து உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கத்தாதி கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்.
ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, மட்டுமா எங்களை பாதுகாத்து வந்தீரே நன்றி. எல்லா தேவைகளையும் சந்தித்து வந்தீரே நன்றி. நாங்கள் உயிரோடு இருப்பது உம்முடைய கிருபை, நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே அற்புதமாக அதிசயமான இடத்துல எல்லா விதமான கிருபைக்காக, உம்முடைய நல்ல கிருபைக்காக நன்றி, உம்முடைய இலக்கங்களுக்காக நன்றி, உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரை தொடுவீராக, உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக, உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புவீராக, உம்முடைய சமாதானத்தினால நிரப்புவீராக. எல்லா விதமான பயங்கள் எல்லாம் விலகட்டும், மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு காரியத்திலும் வைக்கப்பட்டு போகாதபடி, ஆண்டவரே ஒரு காரியத்திலும் தோல்வி அடையாதபடி, ஆண்டவரே எல்லா காரியத்திலும் வெற்றி அடைய நன்மைகளை பெற கர்த்தர் அனுகிரகம் காட்டும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. துதித்த ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய வல்லமையினால நிரப்பினதுக்காக நன்றி, உங்களுடைய அன்பினால நிரப்பினதுக்காக நன்றி, ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்தினதுக்காக நன்றி ராஜா. நன்றி அப்பா. ஆண்டவரே, பொதுவான ஜபத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய தேசத்துக்காக சபையாராக எல்லாரும் இணைந்து, ஆண்டவரே குடும்பமாக எல்லாரும் இணைந்து, ஆண்டவரே இந்திய தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்திய தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே 138 கோடி மக்களும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா விதமான அரசியல் துறையில் இருக்கிற ரட்சிங்கப்பா அப்பா. ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம், நர்சுமார்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காவல்துறையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. மருத்துவத்துறையில ஒர்க் பண்ணுற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே அப்பா. அந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெல்லாம் மருத்துவமனையில இருக்கிறார்களோ ஆண்டவரே, பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ இங்கெல்லாம் உடைய வல்லமை இறங்கட்டும். சுகமாக்குற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, இந்த ரத்தத்தின் வல்லமைகளை தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் நல்ல சுகமும் நல்ல ஆரோக்கியம் தந்து ஆண்டவரே வீடு வர வீடு திரும்ப கத்தர் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மகாராஷ்டிராவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மகாராஷ்டிரா பகுதியில் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். அதிகமாக கொரோனா வைரஸ் பரவாதபடி ஆண்டவர் எல்லாம் இயேசு நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா அது எல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கொரோனா வைரஸ் இயேசு நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். எல்லா மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம், பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறோம், கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. எல்லா நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, மக்களுக்கு ஆண்டவரே வறுமையிலும் ஆண்டவரே கஷ்டத்திலும் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அதுக்காக உதவி செய்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக, அரசாங்கத்தின் மூலம் வருகிற உதவிகள் எல்லாருக்கும் கிடைக்க கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இசை பவாய் திருச்சபைக்காக எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து நடத்துகிற கிருபைக்காக நன்றி. இசை ஆண்டவரே பாண்டூர் திருச்சபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து நடத்துகிற கிருபைக்காக நன்றி. எல்லா விதமான பேராயர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிஷப்மார்களை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க, மிஷனரிகளை ஆசீர்வதிங்க. எல்லா விதமான ஆண்டவரே ஊழியர்கள், ஊழியக்காரிகள் ஆண்டவரே எல்லா விதமான ஊழியத்தினுடைய ஸ்தாபனத்திற்கு எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளுக்காக, பாதுகாப்புக்காக ஆண்டவரே கர்த்தர் அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த விண்ணப்பத்தை எல்லாரும் இணைந்து உடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டதற்காக நன்றி, ஆசீர்வாதத்துக்காக நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்களோடு நீங்கள் இணைந்து ஆராதனை இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் எங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக, எல்லாருடைய தேசத்துக்காக எல்லாருக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை நாம் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆதியாகமம் 26 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த மே மாதத்திலும் கூட இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளிலே நாம் இந்த ஊரடங்கு அரசாங்கம் விதித்திருந்த இந்த காரியத்திலும் கூட, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுடைய சந்ததியினுடைய தேவைகளை சந்திப்பார். தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு உடன்படி பண்ணின அந்த ஆணைகளை, அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அதனாலதான் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கூட நம்ம வாசிக்கும் போது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார் என்பதாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும், வறுமையிலும் கஷ்டத்திலும் எல்லா விதமான சூழ்நிலை இப்படி இருந்தாலும் கூட, நாம் அநேக வேலையிலே நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய வேலைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி, இனி வரப்போகிற நாட்களில் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பயந்து கொண்டிருக்கலாம், இல்லை கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பிரியமானவர்களே, ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் கூட, ஈசாக்கு உடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 26:1 வாசிக்கும் போது, ஆபிரகாம் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்திலே கேராருக்கு போனான் என்பதாக பார்க்கிறோம். அங்கு கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கும் சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லி அங்கு சொல்லுகிறார். அப்ப சொல்லும் போது, ஆபிரகாம் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிருக்கும் போது, அப்போதான் ஆண்டவர் ஈசாக்கு தரிசனம் ஆகுகிறார், அவனுக்கு வெளிப்படுகிறார். ஈசாக்கு வெளிப்பட்டு, அவர் ஈசாக்கே, நீ எகிப்துக்கு போகாத, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். அது மாத்திரமில்லாமல், இந்த தேசத்திலே நீ இரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் எப்போது வாக்கு சொல்லுகிறவர், அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் கைவிடலாம், எல்லாரும் மறந்து விடலாம், ஆனாலும் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்திலே எல்லாரையும் தருவேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் உடன்படிக்கை பண்ணினேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிட்டிருந்தேன், வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தேன், உடன்படிக்கை செய்திருந்தேன், அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லியிருக்கிறார். இந்த நாளில கூட ஈசாக்கு என்றால் சிரிப்பு என்பதாக அர்த்தமா. ஏனென்று சொன்னால், ஆபிரகாம் சாராருடைய வாழ்க்கையில அதிகமான வயதான போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுப்பார் என்று சொல்லும் போது அவர்கள் நகைத்தார்கள். சாரா நகைத்தார், நான் அதிகமான வயதா இருக்கிறேன், எனக்கு எப்படி இந்த குழந்தை பிறக்கும் என்று சொல்லி, நான் எப்படி பிள்ளை பெற முடியும் என்று சொல்லி அவர் சிரித்தார் என்பதாக, நகைத்தார் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். அதனாலதான் ஈசாக்கு என்றால் சிரிப்பு, நகைப்பு என்பதாக அர்த்தமா இருக்கிறது. இந்த பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தை கண்டு சொல்லும் போது, ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கணும் மிகவும் பலத்தவனானா என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் கூட
ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கும் போது கூட ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகரோயி என்னும் துறவுக்கு சமீபமாக ஈசாக்கு கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, ஈசாக்கு ரெபெக்காலை விவாகம் பண்ணும்போது 40 வயதா இருந்த போது மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். அவன் மனைவி ரெபெக்கா கர்ப்பம் தரித்தார் என்பதாக பார்க்கிறோம். ஆண்டவர் ஈசாக்கினுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஈசாக்கை எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அது மாத்திரமில்லாமல் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து, ஆபிரகாம் என்னுடைய வார்த்தைக்கு என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே நான் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போடுவோம் பெருக பண்ணுவேன் என்பதாக, உன் சந்ததிக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதாக ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமின் நிமித்தமாக ஈசாக்கை அந்த உடன்படிக்கை நினைத்து, ஆபிரகாமுக்கு பண்ணின அந்த உடன்படிக்கை நினைத்து தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். பஞ்ச காலத்திலே கூட அவன் ஆதியாகமம் 26:12 வசனத்திலே வாசிக்கும் போது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான் என்பதாக பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வேலை இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல வெளியே போக முடியாத சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல ஒரு பஞ்சம் போல சூழ்நிலை காணப்படும், இல்ல வறுமை போல ஒரு சூழ்நிலை காணப்படும். எல்லா சூழ்நிலைகளும் கூட நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதாக ஈசாக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவன் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்திலே அவன் போகும்போது ஆண்டவர் அங்கே அவனுக்கு தரிசனமாகி, நான் இந்த தேசத்திலே குடியிரு என்று சொல்லி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவுதான் சூழ்நிலைகள் விரோதமா இருந்தாலும் அநேகர் மறுத்து போகிறார்கள். உண்மையாகவே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளும் கூட ஆண்டவனோடு கூட இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது என்பதாக என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லாமல் சங்கீதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று. யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய உள்ளங்கையில் வந்திருக்கிற தேவன், யார் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது என்று சொல்லுகிற தேவன், ஈசாக்கை ஆண்டவர் தரிசனமாகி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 4 காரியங்களை சொல்ற, நான் உன்னோடு கூட இருப்பேன். 2வது உன்னை ஆசீர்வதிப்பேன். 3வது சொல்றாரு, உன் தேசங்களில உனக்கும் உன் சந்ததிக்கும், எல்லாமே உனக்கு மாத்திரமல்ல உன்னுடைய சந்ததியாருக்கும் தேசங்கள் யாவையும் தருவேன். அது மாத்திரம் இல்லாமல் 4வது காரியம், நான் ஆபிரகாமோடு சொன்ன வார்த்தையை நினைக்கூறுவேன், உடன்படிக்கை நினைக்கூர்ந்து அதை நிறைவேற்றுவேன் என்பதாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். பஞ்சகாலத்திலே அவன் விதைக்கிறான். கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால்தான் அந்த வருஷத்திலே 100 மடங்கான பலனை அடைந்தான் என்பதாக பார்க்கிறோம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால், நாம் செய்கிற காரியங்கள், நாம் எந்த காரியங்களும் செய்தாலும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அப்போதுதான் அதில் 100 மடங்கான ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும். அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போம், ஆண்டவர் அவங்களோடு இருக்கிறாரா, நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நன்றாக ஜெபிக்கும் போது, வேத வசனங்களை வாசிக்கும் போது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழும் போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் ஆபிரகாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான், ஆண்டுடைய வார்த்தையின்படி நடந்தான். அது மாத்திரமில்லாமல் அவன் மூலம் அவருடைய சந்ததியாகி அவருடைய குமாரன் ஈசாக்கை தேவன் ஆசீர்வதிக்கிறார்.
அவன் அங்கே அபிமெலேக்கு ராஜா பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு சொல்லும் போது இப்படியாக சொல்றாரு. ஈசாக்கை பார்த்து ஈசாக்கை நோக்கி 26:16 வாசிக்கும் போது, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிறோம், நீ மிகவும் செல்வனானா என்பதாக பார்க்கிறோம். அவன் செல்வமுடையவர் ஆனார், செல்வத்துக்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வர் ஆனார் என்பதாக. அங்க ஆட்டு மந்தை மாட்டு மந்தை வேலைக்காரர் அதிகமாக பலர் இருந்தார்கள் என்பதாக நான் பார்க்கிறேன். காரணம் ஆண்டவனோடு கூட இருந்தார். அவன் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். நான் உன் சந்ததியினுடைய தேவைகளை உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்பதாக நான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன் என்பதாக சொல்லியிருந்தார். பிரியமானவர்களே, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறபடி ஈசாக்கு இந்த தேசத்திலே குடியிரு என்று சொல்லும் போது அவன் கீழ்ப்படிந்து அங்கிருந்த போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவன் ஜெபிக்கிற காரியத்திலும் ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அவனுடைய மனைவிக்காக அவர் ஜெபித்தார். மலடியா இருந்த ரெபெக்காளுக்காக அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கோயில் பாக்கியத்தை பெரும்படியாக கிருபை செய்தார். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே கீழே வாசிக்கும் போது 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்கார வெட்டின துருவையெல்லாம் தூர்த்து மண்ணிலே நிரப்பி போட்டார்கள். ஆபிரகாம் நாட்களிலே அவருடைய வேலைக்காரர்கள் வெட்டின துருவையெல்லாம் தூர்த்து போட்டிருந்தார்கள். ஆனாலும் கூட ஈசாக் அவருடைய வேலைக்காரர்கள் தொடர்ந்து அந்த பள்ளத்தாக்கை வெட்டி அங்கே சுருப்பு நீரூட்டை கண்டார்கள் என்பதாக பார்க்கிறோம். அங்கே அவருடைய வாழ்க்கையிலே அந்த கிணறிலே மறுபடியும் வெட்டும் போது அந்த தண்ணீர் சுருக்கிறதை பார்த்து இதை கண்டு எல்லாரும் பெலிஸ்தரின் ராஜாவாக அபிமெலேக்கு கோபப்படுவதை பார்க்கிறோம், பொறாமை கொள்வதை பார்க்கிறோம். ஈசாக்கு அவன் அதிகமாய் ஆசீர்வாதம் பெற்றான். அவன் எல்லாருமே காட்டிலும் மகா பெரியவனா இருந்தான். நாட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்கார் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். காரணம் ஆண்டவனோடு கூட இருந்தார். காரணம் அவனை ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய தகப்பனாகிய அந்த வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவன் செய்கிற காரியத்தை எல்லாம் ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் இல்லாமல் அவனை வஞ்சிக்கிறார்கள், அவனை வாதாடுகிறார்கள். இது எங்களுடைய கிணறு என்பதாக வாதாடும் போது அதை விட்டு மறுபடியும் வேலைக்கு போகும்போது அங்கேயும் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேறொரு துருவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவளை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துருவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அவன் நாமம் தேசத்திலே பழுகும்படி இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் என்பதாக பார்க்கிறோம். 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய காரணாகி ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்பதாக அங்கே ஈசாக்குக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இந்த அபிமெலேக்கு ராஜா ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார் என்பதாகவும் அநேக காரியத்திலே அவன் செய்கிற காரியமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறது என்பதாகவும் பொறாமை கொண்டு அவனை அந்த இடத்திலிருந்து அவன் துரத்தி விட்டான். நீ எங்களோடு கூட இருக்க வேண்டாம், கர்த்தர் உன்னை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார், உன் நிமித்தம் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அவனை பொறாமையினாலே வெளியே அனுப்புகிறான். மறுபடியும் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அபிமெலேக்கு அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாக பீகோலும் கேராரில் அவனிடத்தில் வந்தார்கள். அவர்கள் சொல்லும் போது அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் ஏன் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்து விட்டீர்கள் என்று சொல்லி ஈசாக்கு கேட்கும்போது, அதற்கு அவர்கள் அபிமெலேக்கு ராஜா பெலிஸ்தரின் ராஜாவாக அபிமெலேக்கு சொல்லும் போது, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி
உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி ஈசாக்கை பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவன் செய்கிற காரியமெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அபிமெலேக்கு ராஜா தெரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த புதிய மாதத்திலும் கூட ஆபிரகாம் நாட்டிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிருந்த போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த உன் சந்ததிக்கும் உன் தேசங்கள் யாவங்களையும் தருவேன் என்பதாக நான் ஆபிரகாமின் தேவனா இருக்கிற தேவன் உன் தகப்பனுக்கு இட்ட ஆணைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய திருச்சபையின் வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிற ஒரே காரியம், பஞ்சமா இருக்கலாம், இல்ல கொள்ளை நோயா இருக்கலாம், எல்லா விதமான சூழ்நிலைகள் நமக்கு விரோதமா இருக்கலாம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதித்து ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவன் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வாதத்தினாலதான் அவன் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற முடிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு நாம் முன்னுள்ளவர்களாயிருக்க வேண்டும், அவருக்கு எப்போது நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் ஈசாக்கு சொல்லும் போது, நீ இங்கே என்று சொல்லும் போது அவன் எகிப்துக்கு போகாமல் அந்த தேசத்திலே குடியிருந்தான் என்பதாக பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட அவர் நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு 4 காரியங்கள், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசத்தில் உள்ள யாவையும் தருவேன், ஆபிரகாம் கிட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இந்த 4 காரியத்தின் மூலம் நம்மை ஆசீர்வதிக்க அவர் பிரியமாய் இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஈசாக்கை போல நாம் செய்கிற காரியங்கள், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம், ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, பஞ்ச காலத்திலே, ஆண்டவரே வறுமையின் காலத்திலே கூட ஆண்டவரே ஈசாக்கோடு இருந்தீரே, ஆண்டவரே அவனை ஆசீர்வதித்தீரே, ஆண்டவரே அவனுடைய சந்ததிக்கு தேசத்தில் இருக்க எல்லா விதத்தையும் தருவேன், ஆபிரகாமுக்கிட்ட ஆணை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், நீர் அவனை ஆசீர்வதித்ததனாலே அவன் மகா ஐஸ்வர்யவனானான், பெரிய செல்வந்தனாய் மாறினான். அநேக ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், அநேக பணிவிடைக்காரர்கள் அவனுக்கு உண்டானது. சுவாமி, எங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறவரையும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மேலே நினைவாயிருக்கிறவரையும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோமா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதனாலே நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி ராஜா அப்பா. எங்களுடைய ஆபிரகாமினுடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து எங்களுடைய சந்ததி, எங்களுடைய குடும்பங்கள், வேலைகள், ஊழியங்கள், ஆண்டவரே எல்லா விதமான தொழில், பிசினஸ், ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஆண்டவரே அவன் அறிந்தது போல எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை எல்லாரும் ஆண்டவர் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் அனுகிரகம் சாங்க. ஆண்டவரை ஒப்பு கொடுப்போமா, எல்லாரும் நாம் ஜெபம் செய்வோமா. உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உன்னை அழைத்த இறைவன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உன்னை அழைத்த இறைவன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்க
ஆசீர்வதித்து ஆண்டவரே அவன் 100 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவரே ஐஸ்வர்யத்திலே பெரிய செல்வந்தனாய் மாறினான். ஆண்டவரே அவனோடு கூட நீர் இருந்து அவனை ஆசீர்வாதத்தினாலே அவன் செய்கிற காரியங்கள் அவன் வேண்டிக் கொள்ளும் போது மலடியாய் இருந்த அவனுடைய மனைவி ஆண்டவரே கர்ப்பம் அடைந்தாள் என்பது அவனுடைய வேண்டுதலை கேட்கிற தேவன். அவனுடைய வேண்டுதல் அவன் செய்கிற காரியங்கள் அவன் எங்கிருந்தாலும் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்த தேவன். அவன் ஜெபிக்கிற காரியங்களை ஆசீர்வதித்த தேவன் எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீர் ஆசீர்வதித்தால் ஆண்டவரே நான் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற முடியும், 1000 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற முடியும். சாமி எல்லாரும் எங்களை கண்டுகொள்ள கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதாக எல்லாரும் சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே அனுகிரகத்தை எங்களுக்கு தாங்க. வசனத்தின் பிரகாரமாக எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய சந்ததிகளுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து அவருடைய குமாரத்தில் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற போகிறதே அதற்காக நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தின் பிரகாரமாக எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தை வைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் செபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக காணிக் இறுதியாக நாம் பாடுவோம். பாடல் நம்பர் 247 பாடல், தேவனே நான் உமது அண்டையில் என்ற பாடலை பாடுவோம். எங்களோடு சேர்ந்து பாடல் நம்பர் 247. அருமையாய் என்னை
ஏனோ நெருங்கி சேவதே நாவல் பூமியில் நேத்திரையை தேர்ந்து விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்திரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. என் துன்பத்தின் வெளியாய் ஏனோமை கீட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேவதே நாவல் பூமியில். ஆனந்தமாம் சேட்டை விரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும் மகிழ்வு காலத்திலும் நான் மறுபடியும் உம்மை கேட்டு சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேவதே நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் ஏனோ நெருங்கி சேவதே நாவல் பூமியில். நாம் ஜெபம் செய்வோம். எங்களோடு இணைந்து எங்களை மூடி நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் வழியாக எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அதற்காக நன்றி. எல்லா சூழ்நிலையும் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய சந்ததிகள் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லா விதமான பேர பிள்ளைகள் எங்களுடைய சந்ததிகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறதே, பாதுகாத்துக் கொள்ள போகிறேன். அதற்காக நன்றி. நாங்கள் செய்கிற காரியங்கள், நாங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்போவதற்காக நன்றி. இசைபான திருச்சபைக்காக நன்றி. எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மூப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வாலிபர்களுக்காக, வாலிப சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம், பெரியவர்களுக்காக, தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டு வேலை செய்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஊரடங்கு நிமித்தமாக வேலை இல்லாமல், வியாபாரம் இல்லாமல், ஆண்டவரே, கஷ்டத்தோடு எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த நிலைமைகள் எல்லாம் மாற கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படியாக ஆண்டவரே, எல்லா பஞ்சத்திலும் வறுமையிலும் நடத்துகிற தேவனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய தேவைகளை நிறைவாய் சந்தித்து எல்லாரையும் பாதுகாத்து எல்லாரும் நல்ல சுகம் பலனோடு வாழ கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அதே போல ஈஸி ஆண்டவரே, பவாய் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம், மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயாமார்களுக்காக, தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவரே, இதற்காக உதவிக்கிறவருக்காக ஜெபிக்கிறோம். ராஜேந்திரனுக்காக ஐயாவுக்காக சோத்துறோம். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எழுதுவதற்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அதே போல எழுதுவதற்காக பெற்றோர்கள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, இதுவே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை தொடங்கும் முதல் முடிவரும் உடைய பிரசன்னம் எங்களோடதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, என்னுடைய எல்லா குடும்பங்களையும், திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளும் உடைய கிருபை கரக்குடன் வழிநடத்தும்படியாக, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக, அவருடைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆண்டவரே, எல்லா விதமான உபத்திரங்கள் எல்லாம் மாற எல்லா காலத்திலும் துணையாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எல்லாரோடும் உடைய கிருபை இருப்பதற்காக நன்றி.
நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், அப்படியாக எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கும் இயேசு மூலம் வேண்டும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மளோடு கூட எப்போதும் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் சமாதானத்தோடு கூட இருப்போமாக, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.